இந்த பகுதியில் என்ன பண்ணுறோம், கிராஃப் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். நம்ம போர்டில் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வரைகிறது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸுடைய கிராஃபை ட்ரா பண்ணுவோம். சைன் எக்ஸுடைய கிராஃப் இந்த இன்டர்வல் -π to +π. ஸோ இது வந்து என்ன, சைன் எக்ஸுடைய கிராஃப் எந்த இன்டர்வலில் -π to +π. இது மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷனுக்கு யூ கேன் ட்ரா த கிராஃப் இந்த சேம் இன்டர்வல். அதே ஃபார் சைன் எக்ஸ் பதில் காஸ் எக்ஸ்னு எடுத்துக்காங்க. காஸ் எக்ஸுடைய கிராஃப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ சைன் எக்ஸுடைய கிராஃப் ஆரிஜின் வழியாக போகுது, காஸ் எக்ஸுடைய கிராஃப் ஆரிஜின் வழியாக போகல அப்படின்றதும் காமிக்கலாம். அதே இந்த காஸ் எக்ஸுடைய கிராஃப் வந்து -∞ இருந்து +∞ வரையும் எப்படி இருக்கும், -∞ to +∞. அப்போ இது வந்து காஸ் எக்ஸ் கிராஃபு, இது அதனோட இன்டர்வல் என்ன, -∞ to +∞. நம்ம ட்ரேசிங் ஆஃப் த கர்வை நடத்தும் போது இந்த மாதிரி ஜியோஜிப்ரா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நடத்தினா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதே சைன் எக்ஸுக்கு எப்படி இருக்கலாம் பாருங்கள், -π to +π. ஸோ இந்த கர்வ் எதன் வழியாக போகுது, சைன் எக்ஸ் கூட ஆரிஜின் வழியாக போகுது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி tan x கர்வ் எப்படி இருக்கும், அதாவது tan x கிராஃப் ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி cot x கிராஃப் இதையும் காமிக்கலாம். அதே மாதிரி secant x கிராஃப், அதே மாதிரி cosecant x, கொசிகேஷன் கிராஃப். அதே மாதிரி இதோட இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கிராஃபையும் ஒரு ஷார்ட் பீரியட்ல எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அல்லது அதர் ஃபங்க்ஷனுடைய கிராஃபையும் விசுவலைஸ் பண்ணி நம்ம காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x² கிராஃப் எப்படி இருக்கும், இது x² கிராஃப்ஸ் பரபலா. அதே மாதிரி x3, அதே மாதிரி மாடுலஸ் எக்ஸ். ஸோ மாடுலஸ் எக்ஸ் கிராஃப். இந்த மாதிரி எந்த ஒரு கிராஃபுக்கும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் கிராஃப் வரைஞ்சி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ உடனே விசுவலைஸ் பண்ணும்போது இந்த கான்செப்டை ஸ்டூடெண்ட் வந்து மறக்காமல் நினைவில் வச்சுக்குவாங்க. இப்போ இந்த பகுதியில் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலிப்ஸ், இதை வந்து ஒரு பிளாக் போர்டில் டீச் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. நம்மளுக்கு என்ன ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் இல்லையா. அதாவது பாருங்கள், இதை அன்மேட் பண்ணுறேன். P is the point on the ellipse, S are the foci. இந்த P னுடைய ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். பாருங்க, P என்றது ஒரு பாயிண்ட்டு, ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் என்ன 5.41, இன்னொரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் 13.19, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 18.6. அப்போ சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 18.6, லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸும் 18.6. இதை வந்து ஒரு ஜாமெட்ரிக்கலாக விசுவலைஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இப்படி ப்ரூஃப் பண்ணும்போது அந்த தியரி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது, மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். இது வந்து ட்ரூ ஃபார் ஆல் த எலிப்ஸ். இப்போ வந்து மேஜர் ஆக்சிஸ் லென்த்தை, செமி மேஜர் ஆக்சிஸ் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறேன், மைனர் ஆக்சிஸ் லென்த்தை கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்பயும் அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் குட். அப்போ ஒரு எலிப்ஸ் மேலே இருக்கிற எந்த பாயிண்டுடைய ஃபோக்கல் டிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுது, லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். அதாவது நெக்ஸ்ட் ஒன்று சோலார் சிஸ்டம். ஸோ சூரியனை எல்லா பிளானட்ஸும் என்ன ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுது. 9 பிளானட்ஸ். இது வந்து சன்,
the remaining all planets revolving around the sun in elliptical orbit. இது மாதிரி ஒரு விஸ்வலைஸ் பண்ணி காமிக்கலாம். இது எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னா ஃபுல்லாகவே எலிப்ஸை யூஸ் பண்ணி, அதாவது 9 எலிப்ஸை ட்ரா பண்ணுறோம். ஒவ்வொரு எலிப்ஸ் மேலேயும் ஒரு பிளானட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம விஸ்வலைஸ் பண்ணி காமிக்கலாம். அடுத்தது நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் இஸ் y equal to mx plus c. For different value of m and c we are getting different straight line இல்லைங்களா. இப்போ ஸ்லோப் m வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அப்படி m சேஞ்ச் ஆக we are getting different straight line. அதே மாதிரி c-யை சேஞ்ச் பண்ணுறோம், y இன்டர்செப்ட். அப்போ y இன்டர்செப்டை சேஞ்ச் பண்ணாலையும் we are getting different straight line. அந்த y இன்டர்செப்டையும் நம்ம எங்கே இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னு விஸ்வலைஸ் பண்ணியும் காமிக்கலாம். இதில் ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைனையும் காமிக்கலாம். அதே மாதிரியான ஈக்குவேஷனையும் காமிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த பவுண்டட் ரீஜியன். ஸோ ஒரு கர்வு, அந்த கர்வுக்கும் x axis below, அதாவது we have to find area of the bounded region below the below the curve above the axis in between the coordinate. அதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பவுண்டட் ரீஜியன் கிடைச்சா அந்த ஏரியா எப்படி இருக்கும், அந்த பவுண்டட் ரீஜனை எப்படி அப்படின்றத நம்ம விஸ்வலைஸ் பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கர்வை எடுத்துக்கிறோம், x2 கர்வை எடுத்துக்கிறோம். x2 கர்வு நான் பேரபோலா இந்த ஷேப் இப்படி இருக்கும். we have to find area of the bounded region between the limits -5 to +5. அப்போ இதுதான் பவுண்டட் ரீஜியன். இது வந்து ஏரியா ஆஃப் திஸ் பவுண்டட் ரீஜியன். இதை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணால் we are getting different bounded region. அதனுடைய கரஸ்பாண்டிங் ஏரியாவையும் நம்ம விஸ்வலைஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த பகுதியில் என்ன செய்யணும், லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள். தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து r² to rன்றது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால், சப்போஸ் x, y tending to x0, y0னா then value of the limiting ரேஞ்சில் x0, f0 எப்படி டெண்டிங் ஆகுது அப்படின்ட்டு விஸ்வலைஸ் பண்ணி கேட்கலாம். இது வந்து எதுக்குன்னா லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள் when the function is from r² to r. இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம், வால்யூம் ஆஃப் த சாலிட் by revolving about a x-axis. அதாவது we have to find volume of the solid of revolution which area about the x-axis. அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன், என்னுடைய லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3. ஸோ இதுதான் பவுண்டட் ரீஜியன். இந்த பவுண்டட் ரீஜியன் வந்து இந்த பவுண்டட் ஏரியா வந்து x-axis பொறுத்து ரொட்டேட் பண்ணால் we are getting one solid. அந்த சாலிட்னுடைய வால்யூம் என்ன அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த சாலிட் கிடைக்கிறதுக்கு அந்த ஏரியா எப்படி ரொட்டேட் ஆகுறதையும் நம்ம விஸ்வலைஸ் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி விஸ்வலைஸ் பண்ணுறோம். இந்த ஏரியா x-axis பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சாலிட் கிடைக்குது. இதனுடைய ஏரியாவும் இதனுடைய வால்யூமும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே ஃபங்க்ஷனை மாத்திரம் பாருங்கள், mod x ab s of x மாடல்ஸ் ஆஃப் x இதை ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு கோன் மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி ஒரு sin x ஒரு sin x ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் sin x. ஸோ லிமிட் என்ன, 0லேருந்து 3 வரலையும் இருக்கிற ஏரியா x-axis பொறுத்து ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். இதை வந்து வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -3 to +3. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு சாலிட் கிடைக்குது, அதனுடைய வால்யூம் we can find. இது மாதிரி விஸ்வலைஸ் பண்ணி காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு நடத்தினா மிக பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாய்ப்புக்கு